5 underrated Tamil movies that I absolutely loved. Part 2. ஃபர்ஸ்ட் ஒன் நித்தம் ஒரு வானம், அசோக் செல்வன் நடித்த படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லாகவே அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோ மேனேஜ் பண்ணுற ஒரு பர்சனுக்கு 2 அன்ஃபினிஷ்டான ஸ்டோரிஸை வந்து கொடுப்பாங்க. வாழ்க்கைன்றதே அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்றது தெரியாது தான், அதை எப்படி எம்ப்ரேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க. செகண்ட் மூவி ராதேஷாம். எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்னி மூவி பார்த்த மாதிரி இருக்கும். நீங்கள் என்னதான் வந்து ஜாதகம், ஜோசியம், கைரேகை அப்படின்னு சொல்லிட்டு விதியை நம்பினாலும் விதியும் தாண்டி உங்களோட பர்சனல் வில்னு ஒன்று இருக்கு. நினச்சா உங்கள் வாழ்க்கையை உங்களால் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் பற்றி. 3வது படம் ஜனகணமன. இட்ஸ் அ ப்ராப்பர் கோர்ட் ரூம் ட்ராமா. பட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேக்அவே என்னதுன்னா, லா அண்ட் ஜஸ்டிஸ் ஆர் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ். லா அப்படின்றது நியாயத்தை மட்டும் தான் குறிக்கும்னு கிடையாது, லான்றது லா அவ்வளோதான் அப்படின்றத வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. 4வது படம் கடைசி உலக போர். இது ஹிப்ஹாப் தமிழா நடித்த படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எல்லாருமே வில்லன்ஸ் தான். பட் வார் மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை, அதுவும் சென்னையில் நடக்கும்போது எல்லா வில்லன்ஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம், விச் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்ற மாதிரி இருந்தது. ஸோ டெஃபினட்டாக பாருங்கள். 5வது படம் ஜீரோ. இது வந்து ஒரு ஹாரர் மூவி. இதில் வந்த பாட்டை நீங்கள் டெஃபினட்டாக கேட்டிருப்பீங்க. இதில் சைக்காலஜிக்கல் டேக்அவேன்னு எதுவுமே இல்லைனாலும் ரொம்ப சூப்பர் ஆக்டிங் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைன் இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களோட ஃபேவரட் படம் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.